இவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது கட்சி. இவ்வளவு தொகை கிடைத்தால் நாமாக இருந்தால் என்ன செய்வோம்? வங்கியில் டெபாசிட் செய்துவிட்டு அதில் மாதந்தோறும் கிடைக்கும் பல ஆயிரம் ரூபாய் வட்டியை அனுபவிப்போம் என்று தான் நினைப்போம். ஆனால் நல்லக்கண்ணு ஐயா என்ன செய்தார் தெரியுமா? அந்த 1 கோடி ரூபாய் நிதியை அந்த மேடையில் வைத்து கட்சிக்கே திருப்பி கொடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இவரது செயல்பாட்டுக்காக தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1,00,000 ரூபாய் வழங்கியது. அதில் பாதி கட்சிக்கும் மீதி விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்து அதில் 1 பைசா கூட தனக்கென எடுத்துக்கொள்ள முன் வரவில்லை. இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் தனித்துவமாக காணப்படுகிறார் என்பதுதான் உண்மை. காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். அவருக்கு பிறகு அன்று முதல் இன்று வரை எளிமையாக வாழ்ந்து வருகிறார். இப்படிப்பட்ட அரசியல்வாதியை இப்போதுள்ள நிலையில் நாம் இனி பார்க்க முடியாது.